கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ആമേൻ. യഹോവ വൻ കാര്യങ്ങളെ ചെയ്തിരിക്കുന്നു. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். നമ്മുടെ ആമേൻ പ്രതീക്ഷയ്ക്ക് അപ്പുറത്തുള്ള പ്രവർത്തികളെ ദൈവം ചെയ്തിരിക്കുന്നു. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இங்கு வந்து இறங்கும் போது எப்படி இந்த குளிரில் இருக்க போகிறோம் என்று நாங்கள் பயந்தோம். ഞങ്ങൾ ഇവിടെ വന്ന് ഇറങ്ങി ഉടനെ ഉണ്ടായ ആ തണുപ്പിൽ എങ്ങനെ സഹിക്കുമെന്ന് ഞങ്ങൾ ചിന്തിച്ചു. இந்த பக்கமாக திரும்பி ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இந்த பக்கம் இருந்து தான் நிறைய குளிர் காற்று வருகிறது, கொஞ்சம் நிறுத்துங்க. ഈ സൈഡ് തിരിഞ്ഞ് ഞാൻ ദൈവത്തോട് പറഞ്ഞു, ഇവിടെ നിന്നാണ് വലിയ കാറ്റ് വരുന്നത്, அது நிறுத்தണം. பாருங்க, கோட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கே இப்படி தூக்கி தூக்கி அடிக்குதுன்னா எப்படி நீங்க எல்லாம் சமாளிக்கிறீங்க? ഞാൻ സൂട്ടെല്ലാം ഇട്ടിട്ട് ഇരുന്നപ്പോൾ എനിക്ക് ഇത്ര വിറയലുണ്ടായെങ്കിൽ നിങ്ങൾ എങ്ങനെ സഹിച്ചു? ஒரு அக்கா சொன்னாங்க, செருப்பு அந்து போச்சு, வெறுங்காலே நடக்கிறேன்னாங்க. ഒരു ചേച്ചി പറഞ്ഞു, എന്റെ ചെരുപ്പ് അത് മുറിഞ്ഞു പോയി, വെറും കാല് കൊണ്ട് ഞാൻ നടക്കും. வெறுங்கால நடக்கிறீங்களா? വെറും കാല് കൊണ്ട് നടക്കും. எப்படி இது நடக்கும்? എങ്ങനെ സാധിക്കും? அவங்க சொன்னாங்க, ஏசப்பா பலன் தரார். കർത്താവ് യേശു എനിക്ക് ശക്തി തരുന്നു. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு உங்களுக்காக என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ഈ രാത്രി നിങ്ങളോട് സംസാരിക്കേണ്ട എന്തെന്ന് ദൈവത്തോട് ചോദിച്ചു. ஆண்டவர் சொன்னார், என்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் இளைப்பாறுதல் தருகிற தேவன். എന്നെ അന്വേഷിക്കുന്നവർക്ക് ഞാൻ ആശ്വാസദായകൻ എന്ന് കർത്താവ്. என்னை நம்புகிற ஒவ்வொருவனுக்கும் நான் ஆறுதல் இளைப்பாறுதல் தருகிற தேவன். എന്നെ വിശ്വസിക്കുന്ന ഓരോരുത്തർക്കും ഞാൻ ആമേൻ ആശ്വാസം നൽകുന്ന ദൈവം. பூரண இளைப்பாறுதல், പരിപൂർണമായ ആശ്വാസം. மத்தேயு புத்தகம் 11:28 இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். മത്തായി 11:28 യേശു പ്രകാരം പറഞ്ഞു, അധ്വാനിക്കുന്നവരും ഭാരം ചുമക്കുന്നവരുമായുള്ളവരെ നിങ്ങൾ ഏവരും എൻ്റെ അടുക്കൽ വരുവിൻ, ഞാൻ നിങ്ങളെ ആശ്വസിപ്പിക്കും. அப்படி 29 சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை நீங்கள் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 29 വാക്യത്തിൽ പറയുന്നു, ഞാൻ ശാന്തവും മനത്താഴ്മയും ഉള്ളവനാണ്, എന്റെ നുകം നിങ്ങൾ നിങ്ങളുടെ മേൽ ഏറ്റുകൊള്ളുക. அப்ப இங்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை இரண்டு வகையான இளைப்பாறுதல். ആമേൻ. രണ്ട് വിധത്തിലുള്ള ആശ്വാസം നമുക്ക് ஒன்று ആവശ്യമാണ്. பூமிக்குரிய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல், ഒന്ന് ഭൂമിക്കുரிய ജീവിതത്തിലെ ഉള്ളതായ ആശ്വാസം, இன்னொன்று மறுமையிலே நுழையும் பொழுது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். രണ്ട് നിത്യതയിൽ ഉള്ളതായ ആശ്വാസം. இந்த இரண்டையும் இந்த இரவிலே இயேசு உங்களுக்கு தருகிறார். ഈ രണ്ടും ഈ രാത്രിയിൽ കർത്താവ് യേശു നമുക്ക് നൽകുന്നു. எனக்கு அருமையானவர்களே, மதுரை பட்டணத்தில் ஒரு அன்பு சகோதரி அவர்கள் வாழ்ந்து வந்தார். മധുരയിൽ ഒരു പ്രിയ സഹോദരി ജീവിച്ചിരുന്നു. நல்ல தொழில் செய்தார், നല്ല തൊഴിലുണ്ടായിരുന്നു. ஆனால் நடந்தது என்ன? அவருடைய கணவன் நித்தமும் குடிப்பான், தினமும் பல்வேறு பாவங்களை செய்வான். എന്താണ് സംഭവിച്ചത്? അവരുടെ ഭർത്താവ് ഓരോ ദിവസവും മദ്യപാനത്തിന് അടിമയായി പല പ്രവർത്തികളിൽ ഈടുപെട്ടു. அவர் சொல்வார்கள், நான் வாழ்வதை விட சாவது நல்லது, ഞാൻ ജീവിക്കുന്നതിനേക്കാൾ മരിക്കുന്നത് നല്ലത്. நான் ஜெபித்து எதை கண்டேன்? ഞാൻ ജീവിച്ചെന്ത് കണ്ടു? அவர்கள் ஒரு நாள் 11 மணிக்கு வந்து ஜெபிக்கிறார்கள். ഒരു ദിവസം 11 മണിക്ക് വന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. நான் சொன்னேன், நீங்கள் தைரியமா போங்க, உங்களுக்கு சந்தோஷம் இளைப்பாறுதல் கிடைக்கும். നിങ്ങൾ ധൈര്യത്തോട് പോകുക, നിങ്ങൾക്ക് സന്തോഷവും ആശ്വാസവും ലഭിക്കുന്നു. திரும்ப 1 மணிக்கு ஓடி வந்தார். വീണ്ടും 1 മണിക്ക് കടന്നു വന്നു. நீங்கள் இளைப்பாறுதல் சந்தோஷம் வரும் என்று சொன்னீர்களே, பெரிய வேதனை வந்திருக்கிறது. നിങ്ങൾ ആശ്വാസം ലഭിക്കുമെന്ന് പറഞ്ഞു, എന്നാൽ വലിയ കഷ്ടത വന്നിരിക്കുന്നു. என்னுடைய கணவன் போன பைக் ஆக்சிடென்ட் ஆகி கால் எலும்பு முறிந்து இன்றைக்கு ஆஸ்பத்திரியிலே கிடக்கிறார். എന്റെ ഭർത്താവ് യാത്ര ചെയ്ത ബൈക്ക് അപകടത്തിൽപ്പെട്ട് കാലൊടിഞ്ഞ് ആശുപത്രിയിൽ. இதுதான் இயேசு கொடுக்கிற இளைப்பாறுதல். ഇതാണോ യേശു നൽകുന്ന ആശ്വാസം? இதுதான் நீங்கள் சொன்ன ஊழியத்தில் வந்த தீர்க்க தரிசனமா? ഇതാണോ നിങ്ങൾ പറഞ്ഞ പ്രവചനം? நான் சொன்னேன், இல்ல, ஒரு பூரண இளைப்பாறுதல் வருவதற்கு முன்பு கொஞ்சம் கஷ்டம் வரும். ഞാൻ പറഞ്ഞു, ഒരു പൂർണ്ണ ആശ്വാസം വരുന്നതിന് മുൻപ് അല്പം പ്രതികൂലങ്ങൾ വരും. இந்த காரியத்தின் முடிவிலே உனக்கு நீடித்த இளைப்பாறுதல் உண்டு. ഈ പ്രശ്നത്തിന്റെ അവസാനം നിനക്ക് പൂർണ്ണമായ ഒരു ആശ്വാസം ലഭിക്കും. அதுவரைக்கும் அடங்காதவனாய் இருந்த புருஷன் இப்பொழுது அழ ஆரம்பித்தார். അതുവരെ അടങ്ങാത്തവനായിരുന്ന ഭർത്താവ് ഇപ്പോൾ കരയാൻ തുടങ്ങി. ஏனென்றால் அவருடைய நண்பர்கள் வரவில்லை, ഇപ്പോൾ അവനെ സഹായിക്കുവാൻ அவன் நம்பின பெண் நண்பர்கள் வரவில்லை, അവൻ ആശ്രയിച്ച കൂട്ടുകാരികൾ വന്നില്ല. ஆனால் அந்த ஆஸ்பத்திரியிலே இந்த மனைவிதான் அவளுக்கு ஒரு பணிவிடை. ഹോസ്പിറ്റലിലെ അവന്റെ ഭാര്യ മാത്രമാണ് അവന് കരുതുവാനുണ്ടായിരുന്നത്. அவள் சிரித்த முகத்தோடு எப்பொழுதும் சோத்திரம் பண்ணி ஜெபித்துக் கொண்டு பணிவிடை செய்த உடனே ஒரு நாள் சாயங்கால வேளையிலே புருஷன் கூப்பிட்டான்,
അവൾ ചിരിച്ച മുഖത്തോടുകൂടെ അവന് ശുശ്രൂഷിച്ചു വന്നപ്പോൾ ഒരു വൈകിയ വേളയിൽ അവൻ വിളിച്ചു. அவன் சொன்னான், நான் உனக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறேன், ഞാൻ നിന്നെ എത്ര ഉപദ്രവിച്ചു, என் மேல உனக்கு கோபமே இல்லையா, എന്റെ മേൽ നിനക്ക് കോപം വരുന്നില്ലേ, நீ சிரித்துக்கொண்டே பணிவிட നീ செய்கிறாயே, ചിരിച്ചുകൊണ്ട് എന്നെ ശുശ്രൂഷിക്കുന്നു, என்னை மன்னித்து விடு. എന്നോട് ക്ഷമിക്കുക. நான் உனக்கு திருமணம் முடித்த நாளிலிருந்து உண்மையாக இருக்கவில்லை, ഞാൻ നിന്നെ വിവാഹം കഴിച്ചത് മുതൽ നിനക്ക് വിശ്വസ്തനായിരുന്നിട്ടില്ല, இன்று முதல் உனக்கு உண்மையுள்ளவனாய் இருப்பேன், ഇന്ന് മുതൽ ഞാൻ നിന്നോട് വിശ്വസ്തത, என்னை மன்னித்து விடு என்று சொன்னான். എന്നോട് ക്ഷമിക്കുക, இனி ஆலயத்துக்கு வருவேன் என்று சொன்னான். ഇനി ഞാൻ ചർച്ചിലേക്ക് വരും. என்ன நடந்தது? എന്താ இவர் സംഭവിച്ചത്? ஒப்பு கொடுத்த அடுத்த 3ஆம் நாளிலிருந்து அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. അവൾ സമർപ്പിച്ച 3-ാം ദിവസം മുതൽ അത്ഭുതം നടക്കുവാൻ அந்த തുടങ്ങി. கால்கள் ஒன்று சேர ആ ஆரம்பித்தது. കാലുകൾ വീണ്ടും യോജിക്കുവാൻ തുടങ്ങി. அவன் வேலை பார்த்த இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து ஆட்கள் வந்து முழு பணத்தையும் செலவையும் അവൻ ஏற்றுக்கொண்டார்கள். ജോലി ചെയ്ത ഇൻഷുറൻസ് കമ്പനിയിൽ നിന്ന് പൂർണ്ണമായ പണം അവന് ലഭിക്കുവാൻ ഇടയായി. அதுவரைக்கும் அவனுக்கு பணம் கொடுக்காதவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாரும் வந்து கொடுத்தார்கள். അതുവരെ അവന് കാശ് കൊടുക്കാതിരുന്ന ബന്ധുക്കൾ വരെ വന്ന് അവന് കാശ് കൊടുക്കുവാൻ. இப்பொழுது ஆஸ்பத்திரி செலவும் சரியாகிவிட்டது. അവന്റെ ഹോസ്പിറ്റൽ ചെലവും പരിഹരിക്കപ്പെട്ടു. கையில வந்த பணங்களை வைத்து இருந்த கடனை எல்லாம் அடைத்தார். കയ്യിൽ വന്ന പണം കൊണ്ട് ഉണ്ടായിരുന്ന കടബാധ്യതകളെല്ലാം തീർത്തു. இன்றைக்கு பேரம் பேத்திகளோடு சந்தோஷமாய் ഇന്ന് കൊച്ചുമക്കളോട് കൂടെ ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். കർത്താവിന് പ്രയോജനപ്പെട്ടവരായി ജീവിക്കുന്നു. இதுதான் இயேசு செய்கிற அற்புதம். ഇതാണ് യേശു ചെയ്യുന്ന അത്ഭുതം. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, உன் வாழ்க்கையில இன்றைக்கு 2 இளைப்பாறுதலை தரப்போகிறார். ഈ ശബ്ദം കേൾക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരെ, ഈ രാത്രി നിനക്ക് 2 വിധമായ ആശ്വാസം ദൈവം നൽകുവാൻ പോകുന്നു. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், ഒന്ന് ഭൂമിക്കുரியതായ ആശീർവാദം, 2 மறுமைக்குரிய ஆசீர்வாதம். 2 നിത്യതയ്ക്കുള്ളതായ അനുഗ്രഹം. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, അധ്വാനിക്കുന്നവരെ, என்னிடத்தில் வாருங்கள், ഭാരം ചുമക്കുന്നവരെ എന്റെ അടുത്ത് വരുവിൻ, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க, എന്നോട് വന്ന് പഠിപ്പിൻ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ഞാൻ നിങ്ങളെ ആശ്വസിപ്പിക്കും. இந்த இளைப்பாறுதல், வருத்தம் என்கிற வார்த்தை ഈ അധ്വാനം എന്ന് പറയുന്ന വാക്ക് எப்பொழுது மனிதர்களுக்கு ஆரம்பமாகிறது? എപ്പോഴാണ് മനുഷ്യന് ആരംഭിച്ചത്? ஆதியாகம புத்தகம் 3:17 சொல்கிறது. ഉൽപ്പത്തിയുടെ പുസ്തകം 3:17 പറയുന്നു. Genesis chapter 3 verse 17 says, ഉൽപ്പത്തി 3:17 அங்கு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் சாபம், ആദാമിനോട് പറയപ്പെട്ട മുതൽ ശാപമാണ്. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே, നീ നിന്റെ ഭാര്യയുടെ ശബ്ദം കേട്ട് ഞാൻ വിലക്കിയ വൃക്ഷത്തിന്റെ ഫലം ഭക്ഷിച്ചതുകൊണ്ട് பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ഭൂമി നിൻ മുഖാന്തരം ശപിക്കപ്പെട്ടിരിക്കും. இந்த நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் നീ ജീവനോടിരിക്കുന്ന കാലത്ത് வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். കഷ്ടതയോട് അതിന്റെ പ്രതിഫലം നീ അനുഭവിക്കും. அப்ப எனக்கு அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, എന്നെ ശ്രദ്ധിക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരെ, வருத்தம் தெய்வத்திடத்திலிருந்து உருவாகவில்லை. കഷ്ടത ദൈവത്തിൽ നിന്ന് വന്നതല്ല. தெய்வத்தின் கட்டளையை மீறும் பொழுது அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் ദൈവ வருத்தம். കൽപ്പന അനുസരിക്കാതെ വന്നപ്പോൾ ദൈവം നൽകിയ ശിക്ഷയാണ് കഷ്ടത. எனவே இந்த நேரத்தில் வருத்தம் வந்தவுடனே அது இது செய்து விட்டதா, பிசாசு செய்து விட்டதா, செய்வினை செய்து விட்டதா, அல்லது கடவுளிடத்திலிருந்து இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று சோதித்து பாருங்க. അതുകൊണ്ട് ജീവിതത്തിൽ ഒരു കഷ്ടത വരുമ്പോൾ നാം പരിശോധിച്ച് നോക്കണം, ഇത് ദൈവത്തിൽ നിന്ന് വന്നതാണോ, അല്ലെങ്കിൽ ആഭിചാരം കൊണ്ട് വന്നതാണോ, അല്ലെങ്കിൽ പാപം മുഖാന്തരം വന്നതാണോ എന്ന് നാം നമ്മെ തന്നെ പരിശോധിക്കണം. நாம் அப்படி சோதித்து பார்த்து அதற்கேற்ற வசனங்களை சொல்லி ஜெபித்தால் உடனே வருத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். നാം ഒന്ന് പരിശോധിച്ച് അതിന് ദൈവം വച്ചിരിക്കുന്ന വചനത്തെ പിടിച്ച് പ്രാർത്ഥിച്ചാൽ ഉടനെ അതിൽ നിന്ന് വിടുതൽ ദൈവം തരും. இரண்டாவது, வருத்தங்கள் எப்பொழுது வருகிறது? രണ്ടാമത് കഷ്ടത എപ്പോൾ വരുന്നു? எனக்கு அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, എന്റെ പ്രിയ ദൈവ മക്കളെ, உபாகமம் 28ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. ആവർത്തന പുസ്തകം 28-ാം അധ്യായം മുഴുവനും വായിച്ചാൽ அதுல 47 தொடங்கி வாசிக்கும் பொழுது, അതിന്റെ 47-ാം വാക്യം മുതൽ വായിക്കുമ്പോൾ, இரவு வரும் பொழுது பகல் எப்பொழுது வருமோ என்று சொல்லுவாய், പകൽ വരുമ്പോൾ എപ്പോഴും ഇരവ് വരുമോ എന്ന് சொல்லுவாய். രാത്രി വരുമ്പോൾ എപ്പോൾ പകൽ വരുമെന്നും പകൽ വരുമ്പോൾ എപ്പോൾ രാത്രിയാകുമെന്നും നീ പറയും. പറയും. വീട്ടை കെട്ടുവാய், വീട്ടിലെ കുടിയിരിக்க മാட்டாய். നീ വീട് പണിയും, എന്നാൽ അതിൽ വസിക്കത്തില്ല. உன் மனைவி உன்னோடு கூட இருக்க மாட்டாள். നിന്റെ ഭാര്യ നിന്റെ കൂട്ടത്തിലായിരിക്കത്തില്ല. அது மட்டுமல்ல, உனக்கு மதிமயக்கம் வரும். നിനക്ക് അബോധാവസ്ഥ വരും. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் உன் தேவனாய கர்த்தரை நீ மகிழ்ச்சியோடு சேவியாமல் போனது நிமித்தம் இவைகள் எல்லாம் உனக்கு சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்லி പരിപൂർണമായി ഇരിക്കുമ്പോൾ നീ സന്തോഷത്തോട് ദൈവത്തെ സേവിക്കാത്തത് കൊണ്ട് ഈ വക കഷ്ടമെല്ലാം നിന്റെ ജീവിതത്തിൽ വരും. வருத்தம்
கஷ்டங்கள் இருக்கும் பொழுது அழுது அழுது ஆண்டவரை தேடுகிற தேவ ஜனமே, சந்தோஷமும் மகிழ்ச்சி வரும் பொழுது நீ ஆடி பாடி மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஏன் நீ வருவதில்லை? കഷ്ടത ഇരിക്കുമ്പോൾ കണ്ണുനീരോട് ആലയത്തിൽ വന്ന് ദൈവത്തെ അന്വേഷിക്കുന്ന അനേകർ ഇന്ന് സന്തോഷം വരുമ്പോൾ, ജീവിതത്തിൽ അനുഗ്രഹം വരുമ്പോൾ ദൈവത്തെ ആടിപ്പാടി ആരാധിക്കാതെ പോയതിന്റെ കാരണം എന്താണ്? இன்றைக்கு இரவு உங்களை சோதித்து பார். ഈ രാത്രി നിങ്ങളെ പരിശോധിക്കണം. வருத்தங்கள் வரும் பொழுது ஆலயம் 6 மணிக்கு என்றால் 5:30 மணிக்கே வருகிற நீ, சந்தோஷம் வரும் பொழுது ஆலய ஆராதனை 6 மணி என்றால் 8 மணிக்கல்லவா உள்ளே வருகிறார். ഓ കഷ്ടത ഉള്ളപ്പോൾ ആലയത്തിൽ 6 മണിക്ക് ആരാധനയെങ്കിൽ 5:30 മണിക്ക് വരുന്ന നീ, നിനക്ക് അനുഗ്രഹങ്ങൾ ഉള്ളപ്പോൾ 6 മണിക്ക് ആരാധനയെങ്കിൽ 8 മണിക്കല്ലേ വരുന്നത്? என் ஆலயம் ஓடி போகாது. ഓ ആലയം ഓടിപ്പോകത്തില്ല, பாஸ்டர் ஓடி போக மாட்டா, പാസ്റ്റർ ഓടിപ്പോകത്തില്ല, நான் மெதுவாய் போவேன். ഞാൻ പതുക്കെ പോകും. காரணம் எனக்கு இப்பொழுது எல்லாம் கிடைக்கிறது. എനിക്ക് എല്ലാം ലഭിക്കുന്നുണ്ട്, நான் இப்பொழுது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன். ഞാൻ കുറച്ച് സന്തോഷിച്ചോട്ടെ. ஆண்டவர் பார்ப்பார், കർത്താവ് നോക്കും, ஆண்டவர் பார்ப்பார். കർത്താവ് നോക്കുന്നു. அவர் அந்த அவர் கொடுத்த கிருபை ஐஸ்வரியத்தோடு கூட கொஞ்சம் வருத்தத்தையும் கொடுத்து விடுவார். കർത്താവ് നൽകിയ ആ അനുഗ്രഹത്തോടു കൂടെ കഷ്ടതയും ദൈവം തരാൻ அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். അതുകൊണ്ടാണ് ദൈവവചനം പറയുന്നത്, കർത്താവിന്റെ അനുഗ്രഹം അത് സമ്പത്തിനെ തരുന്നു, അതിനോടുകൂടെ അവൻ വേദന വർദ്ധിപ്പിക്കത്തില്ല. அந்த வேதனை வந்த உடனே நீ முழங்கால் போட வேண்டும், உபவாசிக்க வேண்டும், உன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது அடுத்த செகண்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். കഷ്ടത വരുമ്പോൾ കണ്ണുനീരോടെ പ്രാർത്ഥിക്കണം, ഉപവസിക്കണം. അങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചാൽ അടുത്ത സെക്കൻഡ് ദൈവം അതിന് പരിഹാരം വരുത്തും. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விபத்துகளை பார்த்திருக்கிறோம், ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ എത്രയോ അപകടങ്ങളെ കണ്ടിട്ടുണ്ട്, எத்தனையோ நஷ்டங்களை பார்த்திருக்கிறோம், എത്രയോ നഷ്ടങ്ങളെ കണ്ടിട്ടുണ്ട്, எத்தனையோ துரோகங்களை பார்த்திருக்கிறோம், എത്രയോ ദ്രോഹങ്ങളെ കണ്ടിട്ടുണ്ട്. பாருங்கள், இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு ஒரு வட இந்தியா பகுதியில் குஜராத்தில் இருந்து போன் பேசுகிறேன். ஐயா, என் மனைவி ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஒரு மனுஷன். ഞങ്ങൾ ഈ മീറ്റിംഗിന് വരുന്നതിന് തൊട്ട് മുൻപായി ഗുജറാത്തിൽ നിന്ന് ഒരു വ്യക്തി ഫോൺ ചെയ്ത് പറയുന്നു, എന്റെ ഭാര്യ ഐസിയുലായിരിക്കുന്നു, കണ്ണുനീരോടുകൂടെ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണമേ എന്ന് அழுகிறார், அந்நிய பாஷை பேசுகிறார், കണ്ണുനീരോട് കരയുന്നു, അന്യഭാഷ സംസാരിക്കുന്നു. கடைசியில் சொல்லுகிறார், எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும், நீங்கள் அவசரமாக 25,000 ரூபாய் அனுப்ப முடியுமா என்று. ഉടനെ അദ്ദേഹം അവസാനമായി പറയുന്നു, എനിക്ക് അത്യാവശ്യമായി 25,000 രൂപ വേണം. എനിക്ക് நான் உடனே சொன்னேன், நீங்கள் முதலாவது எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறீர்கள், உங்கள் மனைவிக்கு என்ன பிரச்சனை என்று அந்த போட்டோவை அனுப்புங்கள், அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை அனுப்புங்கள், பின்பு பேசிக்கொள்ளலாம். ഞാൻ ഉടനെ അദ്ദേഹത്തോട് പറഞ്ഞു, നിങ്ങൾ ഇപ്പോൾ ഏത് ഹോസ്പിറ്റലാണ് ഇരിക്കുന്നത്, നിങ്ങൾ ഭാര്യ ഏത് ഐസിയുലാണ് ഇരിക്കുന്നത്, അതിന്റെ ഫോട്ടോ ഒന്ന് അയക്ക്, ഞാൻ പിന്നീട് സംസാരിക്കാം. அது மட்டுமல்ல, நான் கேரளாவில் ஊழியம் செய்கிறேன், தமிழ்நாட்டுக்கு திரும்பி போன பின்பு நான் உன்னை பரிசோதிக்கிறேன். ഞാൻ കേരളത്തിലേക്ക് മിനിസ്ട്രിക്ക് പോകുന്നു, വന്നതിന് ശേഷം നിന്നെ പരിശോധിക്കാം. அவர்கிட்ட இன்னும் வரைக்கும் பதில் வரல. ഇതുവരെ അദ്ദേഹത്തിന്റെ അടുത്ത് നിന്ന് ഫോട്ടോ വന്നിട്ടില്ല. இது நன்மை நன்மை என்று நினைப்பதா, தீமை என்று நினைப்பதா, ഇത് നന്മയാണോ തിന്മയാണോ, அல்லது ஊழியக்காரருடைய இளகிய மனதை பயன்படுத்தி அந்நிய பாஷை பேசிக்கொண்டு பணம் சம்பாதிக்கிறார்களா, அல்லது உண்மையாகவே அது நடந்ததா? ഇത് ദൈവദാസന്മാരുടെ ആ ദയവുള്ള ഹൃദയം നോക്കിയിട്ട് അന്യഭാഷ പറഞ്ഞ് കരച്ച് പ്രാർത്ഥിച്ച് സഹതാപം നേടി സഹായത്തിന് വേണ്ടിയാണോ, അല്ലെങ്കിൽ യാഥാർത്ഥമായി ഇത് സംഭവിക്കുന്നു? இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ഈ ലോകത്തിൽ എന്ത് സംഭവിക്കുന്നെന്ന് മനസ്സിലാകുന്നു. தெய்வத்தின் கிருபையை தங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு பணம் சம்பாதிக்கிற வழியாக இன்னைக்கு மனிதன் சுவிசேஷத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறான். ദൈവ കൃപ വൃഥ എടുത്തുകൊണ്ട് പണം സമ്പാദിക്കുവാൻ വേണ്ടി മനുഷ്യർ തിരിച്ചിരിക്കുന്നു. எனக்கு இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள்? എനിക്ക് നിങ്ങളോട് ഒരു ചോദ്യമാണ്, എത്ര പേർ അങ്ങനെ ആയിരിക്കും? பூமியிலே பணம் நமக்கு அவசியம், ഭൂമിയിൽ ജീവിക്കുവാൻ പണം ആവശ്യമാണ്, நகை அவசியம், சொர்ணம் அவசியம், സ്വർണം ആവശ്യമാണ്, வீடு பங்களா அவசியம், വീട് ബംഗ്ലാ ആവശ്യമാണ്. ஆனால் ഒன்றைയും நீ அவித்து சமைத்து சாப்பிட முடியாது. എന്നാൽ ഒന്നിനെയും വേവിച്ച് തിന്നാൻ കഴിയത്തില്ല. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, എന്റെ പ്രിയ நீங்கள் ദൈവജനമേ, எவ்வளவு இன்றைக்கு அரசியல்வாதிகளை பாருங்க, എത്ര വലിയ രാഷ്ട്രീയ നേതാക്കന്മാരുണ്ട്, பணத்தை சம்பாதிக்கிறார்கள், പണം സമ്പാദിക്കുന്നു, இந்தியாவில் இருக்கிற பேங்க்ல போடுகிறார்கள், ഇന്ത്യയിലുള്ള ബാങ്കുകളിൽ നിക്ഷേപിക്കുന്നു, சிங்கப்பூர் மலேசியாவில் போடுகிறார்கள், സിംഗപ്പൂർ മലേഷ്യ നിക്ഷേപിക്കുന്നു, துபாயில போடுகிறார்கள், ദുബായിൽ നിക്ഷേപിക്കുന്നു, சுவிஸ் பேங்க்ல போடுறார்கள். സ്വിസ് ബാങ്കിൽ നിക്ഷേപിക്കുന്നു. கடைசியில் இங்கு செத்தால் 6 அடி நீளமும்
4 അടി ഇടം தானே மிச்சம் அவனுக்கு. എന്നാൽ ഇവിടെ മരിച്ചാൽ 6 അടി നീളമുള്ള കുഴിയിലേക്ക് അവസാനിക്കുന്നു. எனக்கு அருமையான எதை கொண்டு போக முடியும்? എന്താണ് കൊണ്ടുപോകാൻ ஒரு കഴിയുന്നത്? சின்ன மூக்குத்தியை நீ போட்டுட்டு போக முடியுமா? ചെറിയ മൂക്കുത്തിട്ടിട്ട് പോകാൻ പറ്റുമോ? ஒரு விலையுறந்த பட்டு சேலையை உடம்புல போட்டு அனுப்புவாங்க ഒരു நினைக்கிறீங்க? വില കൂടിയ പട്ട് സാരി ശരീരത്തിലിട്ട് അടക്കം ചെയ്യും. ஒன்றே ஒன்று செய்வார்கள். ഒന്നേ ഒന്ന് ചെയ്യും. ஊருக்கு பெருமை பேசுவதற்காக, ഊരിൽ വിളംബരം കിട്ടേണ്ടതിന് உங்களுடைய கல்லறை மேல 2 லட்சம் ரூபாய்க்கு கிரானைட் கல்லை வாங்கி மேலே போட்டு உன்னை அமுக்கி விடுவார்கள். 2 ലക്ഷം രൂപയ്ക്ക് ഗ്രാനൈറ്റ് കല്ല് മേടിച്ച് കല്ലറുടെ മേൽ വെച്ച് അതിനെ അടച്ചു വെക്കും. என்னடா அடேங்கப்பா அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய கலரை கட்டிருக்கான், அடேங்கப்பா அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய கலரை கட்டிருக்கான்னு சொல்லி பேர் விளம்பரத்திற்காக, പേര് കിട്ടാൻ വേണ്ടി തന്റെ അപ്പന് തന്റെ കുടുംബക്കാർക്ക് ഇത്ര വലിയ കല്ലറ പണിതിട്ടുണ്ടെന്ന് പറയാൻ വേണ്ടി മാത്രം അത് നടത്തും. நகைச்சுவைக்காக நான் சொல்லுகிறேன். ഒരു ஃபன், ചിരിക്കാൻ വേണ്ടി, எனக்கு அருமையானவர்களே, തമാശയ്ക്ക് വേണ്ടി. எக்காலம் வந்து விட்டது, எக்காலம் வந்து விட்டது. ഒരു കാഹള ശബ്ദം കേൾക്കുന്നു. இயேசு வந்து விட்டார். യേശു വന്നു. இப்பொழுது நீங்கள் உள்ள இருந்து எழும்ப ஆரம்பிக்கிறீர்கள். ഇപ്പൊ മഹത്തുനിന്ന് പുറത്തു വരാൻ அந்த തുടങ്ങുന്നു. மேல வச்சு போட்டுக்கிற பெட்டியில அடிச்ச ஆணி உங்களை விடாது. പെട്ടിയുടെ മേലെ അടിച്ച ആണി വരെ ഇളകി വരത്തില്ല. அதை சரி அதையாவது உடைச்சிடும், അതെങ്കിലും ഉടയ്ക്കാന്ന് വെച്ചാൽ மேல இன்னும் எந்திரிச்சு வந்தா മേളിലോട്ട് എഴുന്നേറ്റ് വന്നാൽ இந்த 2 ലட்சം ரூபாய் கிரானைட் கல்லு போட்டு அமுக்குது. ഈ 2 ലക്ഷം രൂപയുടെ ഗ്രാനൈറ്റ് കല്ല് നമ്മെ അടിക്കുകയാണ്. எப்படி ஜம்ப் பண்ண பாக்குற முடியல, പുറത്തു വരാൻ ശ്രമിച്ചാലും പറ്റുന്നില്ല. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, കുറച്ച് ആലോചിച്ച് നോക്കുക. எதையாவது இருதயத்திலே உண்ட ஆவியிலே இயேசுவை தவிர வேற எதையும் நீங்கள் முன்னோட்டமாக வைத்திருந்தால் நீ பறக்கவே முடியாது. ഹൃദയത്തിന്റെ അകത്ത് യേശു അല്ലാതെ മറ്റൊന്നിന് സ്ഥലം കൊടുത്തിരുന്നെങ്കിൽ കർത്താവിന്റെ വരവ് വരുമ്പോൾ നാം എടുക്കപ്പെടുവാൻ കഴിയത്തില്ല. എന്താ വേദന! അറിവ് പെരുത്തവൻ നോവ് പെരുത്തവൻ, അറിവ് വർദ്ധിച്ചവൻ അവൻ വേദന ഉള്ളവൻ എന്ന് പറയും. പണം പെരുത്തവൻ നോവ് ഉള്ളവൻ வருத்தமுள்ளவன், സമ്പത്ത് വർദ്ധിച്ചവൻ വേദന ഉള്ളവൻ. பணம் வர 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 வாரி இறைத்து இறைப்பணியை செய்ய வேண்டும். പണം വരും തോറും ദൈവത്തിന്റെ വേല അധികം ചെയ്യണം. ஏழைகளுக்கு திக்கட்டப்படைகளுக்கு கொடுக்க வேண்டாம். ആമേൻ. ദരിദ്രർക്കും അനാഥകൾക്കും കൊടുക്കണം. சொந்த அண்ணன் தம்பிக்கு கொடுக்க வேண்டாம். സ്വന്തം സഹോദരങ്ങൾക്ക് കൊടുക്കണം. சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டாம். സമൂഹത്തിന് കൊടുക്കണം. நீங்கள் அப்படி கொடுத்து பாருங்க. നിങ്ങൾ അങ്ങനെ കൊടുത്തു നോക്കണം. வருத்தங்கள் சஞ்சலங்கள் உங்கள் வீட்டு பக்கமே എല്ലാ வராது. കഷ്ടതകളും വേദനകളും വീട്ടിൽ വരത്തില്ല. അത് വീട് വിട്ട് മാറും. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். കരമടിച്ച് കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്യാം. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். കർത്താവിന്റെ ദിവസം വിശുദ്ധിയോടെ கர்த்தருடைய ആചരിക്കണം. கட்டளைகளை நியமனங்களை சரியாக செய்யுங்கள். ദൈവത്തിന്റെ കൽപ്പന ആചരിക്കണം. வருத்தம் உன் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் வராது. കഷ്ടത നിന്റെ ശരീരത്തിനും ആത്മാവിനും വരത്തില്ല. അടുത്തതായി மத்தேயு புத்தகத்திற்கு வேகமாய் வருவீர் என்று சொன்னார். മത്തായി സുവിശേഷത്തിലേക്ക് കടന്നു വരാം. அங்கு வேதம் சொல்லுகிறது, ദൈവവചനം പറയുന്നു. மார்க் 5:26, மார்க் 5:26, മാർക്ക് സുവിശേഷം 5-ാം അധ്യായം 26-ാമത്തെ அங்கு വാക്യം. வசனம் சொல்லுகிறது, ஒரு பெண் 12 வருஷமாக அவர் பெரும்பாடால் இரத்த போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். ഒരു സ്ത്രീ 12 ദീർഘവർഷങ്ങളായി വേദനയിലായിരിക്കുന്നു. வசனம் சொல்கிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்றாயிலும் குணமடையாமல் அவள் அதிக வருத்தப்படுகிற பொழுது, അവൾ അനേക വൈദ്യന്മാരാൽ വളരെ பணத்தை செலவழித்து കഷ്ടപ്പെട്ട് പണം ചെലവഴിച്ചിട്ട് வைத்தியர்களை நம்பி വൈദ്യന്മാരെ ആശ്രയിച്ച് அவர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டு അവർ പറയുന്നതെല്ലാം കേട്ടിട്ട് அவள் സുഖമടയാതപടി അവൾ അല്പം പോലും ഭേദപ്പെട്ടില്ല. അവൾ കഷ്ടപ്പെട്ടാൾ. അവൾ കഷ്ടതയിൽ പോയി. இங்கு வருத்தம் ஏன் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ഇവിടെ കഷ്ടം എന്തുകൊണ്ട് വരുന്നു? மருந்துகளையும் மருத்துவர்களையும் முதலாவது நம்புவதால், മരുന്നിനെയും വൈദ്യന്മാരെയും ആദ്യമായി ആശ്രയിക്കുന്നത് முதலாவது நீங்கள் கர்த்தரையும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை மட்டுமே முதலாவது நினைக்க வேண்டும். നമ്മൾ കർത്താവിനെയും അവന്റെ അടിപ്പിണറുകളെയും വിശ്വസിക്കണം. நீங்கள் அடுத்து வைத்தியர்களையும் மருத்துவத்தையும் நம்ப வேண்டும். അതിനുശേഷം വൈദ്യന്മാരെയും മരുന്നുകളെയും നമുക്ക് Give first place for God's healing power. ആമേൻ. ആദ്യ സ്ഥാനം കർത്താവിന് കൊടുക്കുക. അവനാണ് നമ്മെ സൗഖ്യമാക്കുന്നവൻ. ജപിച്ചു വിട്ട് മരുത്തുവമനയ്ക്ക് പോവത് തവറല്ല. പ്രാർത്ഥിച്ചിട്ട് ആമേൻ ഹോസ്പിറ്റലിലേക്ക് പോകുന്നത് തെറ്റല്ല. മുഴുവതും
தெய்வத்தை நம்பாமல் மருந்து மாத்திரைகளை நம்பி போகும் பொழுது ஒன்று மாற்றி ஒன்று சைடு இன்ஃபெக்ஷன் வந்து கொண்டே ദൈവത്തെ ആശ്രയിക്കാതെ മെഡിസിനെ ആശ്രയിക്കുമ്പോൾ സൈഡ് എഫക്റ്റുകളിലേക്ക് കൊണ്ടുപോകുന്നു. எனக்கு அருமையான ஒரு நடந்த உண்மையை சொல்லுகிறேன். ഒരു നടന്ന സംഭവം ഞാൻ പറയാം. ஒரு 13 வயது பிள்ளை ഒരു 13 വയസ്സ് പ്രായമുള്ള திடீரென்று மயங்கி மயங்கி கீழே விழுந்தார். പെട്ടെന്ന് മയങ്ങി താഴെ വീണു. மயங்கி மயங்கி அவள் விழுந்தார். മയങ്ങി അവൾ താഴെ വീണു. உடனே அவளை ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு போனாங்க. ഉടനെ ഒരു ആമേൻ കുട്ടികളുടെ ഹോസ്പിറ്റലിലേക്ക് ചൈൽഡ് സ്പെഷ്യലിസ്റ്റിലേക്ക് കൊണ്ടുപോയി. அவர்கள் அதை எடுத்தார்கள் இதை எடுத்தார்கள் செக்அப் பண்ணினார்கள். പല ചെക്കപ്പുകൾ ചെയ്തു. முதல் போன உடனே 50,000 ரூபாய் கட்ட சொன்னார்கள். ആദ്യം ചെന്ന ഉടനെ 50,000 രൂപ കെട്ടുവാൻ പറഞ്ഞു. அடுத்து கணவனையும் மனைவி தாய் தகப்பனை வர சொன்னார்கள். அடுத்து அவന്റെ அம்மையப்பனை வராம പറഞ്ഞു. ஒரு பெரிய வீடியோ ஸ்கிரீன் போட்டு மனுஷனுடைய மூளை இப்படித்தான் ஒரு பிள்ளைக்கு இங்கே பாதிக்கப்பட்டு விட்டது அங்கே பாதிக்கப்பட்டு விட்டது இதை உடனே சரி செய்ய வேண்டும் என்றால் 3 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னார். ഒരു വീഡിയോ സ്ക്രീൻ കാണിച്ചു. അതിൽ ആമേൻ ആ കൊച്ചിന്റെ തലച്ചോറെല്ലാം കാണിച്ചു. പല ഭാഗങ്ങൾ കാണിച്ചിട്ട് പറഞ്ഞു ഇവിടെ എല്ലാം ബാധിക്കപ്പെട്ടിരിക്കുന്ന നരമ്പുകൾ ഇതെല്ലാം ശരിയാക്കണമെങ്കിൽ 3 ലക്ഷം രൂപ അടയ്ക്കണം. அந்த நேரத்தில் கணவன் பணம் புரட்ட போனான். ആ സമയത്ത് ഭർത്താവ് പണം ഒരുക്കാൻ വേണ്ടി പോയി. மனைவி என்னை தொலைபேசியில் கூப்பிட்டார். ആ ഭാര്യ ദൈവദാസനെ വിളിച്ചു. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുവാൻ തുടങ്ങി. ஆண்டவர் சொன்னார் வேறு ஒன்றுமே இல்லை அவள் பயப்பட வேண்டாம் அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வர சொல்லு என்று சொன்னார். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറഞ്ഞു മറ്റൊരു രോഗവുമില്ല ഉടനെ ആ ഹോസ്പിറ്റൽ വിട്ട് പുറത്തു വരാൻ പറഞ്ഞു. அவர்கள் நம்பவே இல்லை. അവർ വിശ്വസിച്ചില്ല. ஏனென்றால் பிள்ளை மேல் உள்ள பாசம் കൊച്ചിന്റെ മേലുള്ളതായ ആ സ്നേഹം. அன்றைக்கு பாருங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசாங்க லீவ் அவர்களால் 3 லட்சம் ரூபாய் பெறட்ட முடியவில்லை. അന്ന് തമിഴ്നാട്ടിൽ ഗവൺമെന്റ് ലീവ് ആയതുകൊണ്ട് അവരെ കൊണ്ട് 3 ലക്ഷം രൂപ എടുക്കുവാൻ കഴിഞ്ഞില്ല. எனக்கு அருமையானவர்களே பணம் கட்டவில்லை என்று சொன்ன உடனே நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டார். കാശ് കെട്ടിയില്ലാത്തത് കൊണ്ട് അവരെ ഗവൺമെന്റ് ഹോസ്പിറ്റലിലേക്ക് അവർ உடனே நான் அங்கு விரைந்து சென்றேன். ഞാൻ ഉടനെ അവരുടെ അടുത്തേക്ക് പോയി. அந்த பிள்ளை மேல் தலையில கை வைத்து ஜெபித்து ആ കൊച്ചിന്റെ തലയിൽ കൈവച്ച് ஆண்டவர் சொன்னதை சொல்லி കർത്താവ് പറഞ്ഞത് പറഞ്ഞു நேர வீட்டுக்கு போங்க, നേരെ വീട്ടിലേക്ക് പോകും. பிள்ளை தூங்கட்டும், കൊച്ചു ഉറങ്ങട്ടെ, எழும்பும் பொழுது சரியாகி விடுவார். അവൾ ഉറങ്ങി എഴുന്നേൽക്കുമ്പോൾ എല്ലാം ശരിയാകും. நீங்கள் நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. നിങ്ങൾ ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിക്കുക. ரொம்ப முடியலன்னா அதுக்கு அடுத்து ஆஸ்பத்திரி போலாம். നിങ്ങൾക്ക് തീരെ പറ്റുന്നില്ല എങ്കിൽ ഹോസ്പിറ്റലിലേക്ക് പോകാം. நடந்தது என்ன? എന്താണ് സംഭവിച്ചത്? வீட்டுக்கு போனார்கள். വീട്ടിൽ പോയ ഉടനെ இவர்களும் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். അവർ ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിച്ചു. நாங்களும் அவர்களுக்கு அவள் ஒரே பிள்ளை ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ഞങ്ങളും അവർക്ക് വേണ്ടി ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരുന്നു. எனக்கு அருமையான அடுத்த நாள் தூங்கி எழும்பினாள் அந்த பிள்ளை. അടുത്ത ദിവസം അവൾ ഉറങ്ങി എഴുന്നേറ്റപ്പോൾ ஒரு வியாதி கிடையாது, ഒരു രോഗവുമില്ല, ஒரு மயக்கம் கிடையாது, ഒരു അബോധവുമില്ല, ஒரு வியாதி கிடையாது, ഒരു രോഗമില്ല, ஒரு செலவு கிடையாது. ഒരു ചെലവുമില്ല. இப்பொழுது அவளுக்கு சந்தோஷம், ഇപ്പോൾ അവർക്ക് സന്തോഷം, அவளுக்கு இளைப்பாறுதல், അവൾക്ക് വിടുതൽ. நான் உடனே திரும்பவும் போனோம். ഞങ്ങൾ വീണ്ടും അവിടെ പോയി. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணோம். കർത്താവിന് നന്ദി പറഞ്ഞ് இந்த പ്രാർത്ഥിച്ചു. மயக்கம் உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டோம். ഈ അവൻ ഈ அந்த மயக்கம் ஃபெயிண்ட் ഈ തളർച്ച എങ്ങനെ നിനക്ക് വന്നു? உனக்கு எப்படி வந்துச்சு? എങ്ങനെ വന്നു ഈ തളർച്ച? அந்த சிறு பிள்ளை சொல்கிறா, ആ കൊച്ചു പൈതൽ പറയുന്നു, எனக்கு சளி பிடித்தால், എനിക്ക് ജലദോഷം വന്നാൽ, காஃப் வந்தால், இருமல் வந்தால், എനിക്ക് ചുമ വന്നാൽ அம்மா இந்த இருமல் மருந்து கொடுப்பாங்க. അമ്മ ആ ചുമക്കുള്ള മരുന്ന് തരും. பெனட்ரில் என்ற அந்த இருமல் மருந்து கொடுப்பாங்க. എന്ന് പറയുന്ന ചുമ മരുന്ന്. அன்னைக்கு எனக்கு இருமல் அதிகமா வந்தது. അന്ന് എനിക്ക് ചുമ അധികമായിരുന്നു. அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. അമ്മ നാട്ടിലേക്ക് പോയി. நான் என்ன செய்தேன், அந்த இருமல் மருந்து பாட்டில் முழுவதும் இனிப்பா இருந்தவன மடக்கு மடக்கென்று குடித்து விட்டேன். ചുമക്കുള്ള മരുന്ന് മധുരമായിരുന്നത് കൊണ്ട് ഒരു ബോട്ടിൽ മരുന്ന് ഞാൻ കുടിച്ചു. அவ்வளவுதான். അത് മാത്രമേ ഉള്ളൂ. எனக்கு என்னமோ வந்து விட்டது. എനിക്ക് ഏതോ ഒരു ക്ഷീണം, தூங்கி விழுகிறேன். ഞാൻ തളർന്ന് വീണു. யோசிச்சு பார்த்தீங்களா? ചിന്തിച്ചു നോക്കാം. நம்முடைய சிறு பிள்ளைகள் நல்ல இனிப்பா இருக்குன்னு கொஞ்சம் இருமல் மருந்து கொடுத்தா அது அளவோட குடிக்கணும். നമ്മുടെ കൊച്ചു പിള്ളേർക്ക് ആമേൻ ചുമക്കിட்ட മരുന്ന് കൊടുത്താൽ അത് അളവോട് കുടിക്കണം. அதுக்கு இவ முழு பாட்டிலையும் குடிச்சா என்ன? അത് ഒരു കുപ്പി എടുത്ത് കുടിച്ചാൽ എന്ത് ചെയ്യാൻ പറ്റും? இவ்வளவுதான். இது இந்த டாக்டருக்கு தெரியாதா? ഇത് ഈ ഡോക്ടറിന് അറിയത്തില്ലേ? அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்டுக்கு தெரியாதா? ചൈൽഡ് സ്പെഷ്യലിസ്റ്റിന് കണ്ടുപിടിക്കാൻ പറ്റത്തില്ല. அது 50,000 கட்டு 3 லட்சத்தை கட்டு
50,000 അടയ്ക്കുക, 3 ലക്ഷം அதுக்கு അടയ്ക്കുക. ஒரு வீடியோ ஸ்கிரீன். അതിനൊരു വീഡിയോ സ്ക്രീന്. அப்பதான் நான் சொன்னேன், അപ്പോഴാണ് ഞാൻ പറഞ്ഞത്, அந்த டாக்டர் ரொம்ப பேங்க்ல லோன் வாங்கி பெருசா கட்டடம் கட்டி வச்சிருக்காரு. ആ ഡോക്ടർ വലിയ ലോൺ എടുത്താണ് തന്റെ കെട്ടിടം കെട്ടിവെച്ചേക്കുന്നത്. அந்த அந்த இந்த மாசத்துக்கு இஎம்ஐ அவர் கட்டணும். ഈ മാസത്തിന്റെ EMI അദ്ദേഹം അടയ്ക്കണം. அப்ப யாரா கிடப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தா, ആരാണ് കിട്ടുന്നത് நீ നോക്കിയിരിക്കുക. போய் சிக்கிட்ட. നീ പോയി അകപ്പെട്ടു. நல்ல வேலை கவர்மெண்ட் லீவுனால 3 லட்சம் ரூபாய் உனக்கு பரட்ட முடியல. നല്ല അവസരമായിരുന്നു. ഗവൺമെന്റ് അവധിയായതുകൊണ്ട് 3 ലക്ഷം രൂപ നിന്റെ കൈ ஒரு കെട്ടിയില്ല. சின்ன இருமல் மருந்து பாட்டில் இருக்கிற மயக்க தீர்க்குவதற்கு 50,000 ரூபாய் கொடுத்த ஒரே மனுஷன் நீதான். ഒരു ചെറിയ ആമേൻ ഇരുമൽ മരുന്ന് കുടിച്ചതിന് 50,000 രൂപ ചെലവാക്കിയ മനുഷ്യൻ നീ മാത്രമാണ്. இன்னும் நடந்தவங்களுக்கு சொல்லுகிறேன், காலையில கூட்டங்களுக்கு வந்தவர்களுக்கு தெரியும், எங்களுடைய சிவகாசியிலிருந்து ஒரு அருமையான சகோதரி கலா அப்படிங்கிற பிள்ளை வந்து உங்களுக்கு சாட்சி சொன்னார். ഇന്നലെ മീറ്റിംഗിൽ വന്നവർക്കറിയാം, സുഹാസി എന്ന് കല എന്ന് പറയുന്ന ഒരു സഹോദരി വന്ന് സാക്ഷ്യം പറഞ്ഞു. நடந்த உண்மையை சொல்லுகிறேன், നടന്ന സത്യം ഞാൻ പറയാം. எனக்கு அருமையான அவர்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்தது. അവർക്ക് വലിയ കഷ്ടങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. அப்பொழுது அவர்கள் பார்க்காத கோடாங்கி குறி சொல்லுதல் எதுவுமே கிடையாது. അവർ പോകാത്ത അമ്പലങ്ങളില്ല, നേർച്ചകളില്ല. எனக்கு அருமையான அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மந்திரவாதிட்டு போகும்போது அவன் மந்திரிச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தான். അവരൊരു മന്ത്രവാദിയുടെ അടുത്ത് പോയപ്പോൾ ആ മന്ത്രവാദ ഈ മന്ത്രം ചെയ്ത് ഒരു നാരങ്ങ കൊടുക്കുവാനിടയായി. ஆமா, ஒரு லெமன் ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தான். ചെറുനാരങ്ങ കൊടുത്തു. அதுக்கு 7 நாள் பூஜை பண்ணி கொடுப்பேன், நீ ஓஹோ என்று வந்து விடுவாய் என்று 7 നാൾ ഞാൻ പൂജ ചെയ്ത് നിനക്ക് തരാം, അത് കഴിയുമ്പോൾ നീ വളരെ തളച്ചു വളരും. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மந்திரித்து உனக்கு பரிகாரம் செய்த எலுமிச்சம்பழத்தை வாங்க வேண்டும் என்றால் நீ 30,000 ரூபாய் தட்சணை கொடுக்க வேண்டும். ഈ പൂജിച്ച ഈ ഈ ചെറുനാരങ്ങ നീ മേടിക്കണമെങ്കിൽ 30,000 രൂപ തരണം. உடனே இவர்கள் அங்கங்க ஓடி போய் கடனை வாங்கி ഉടനെ അവർ കടം മേടിച്ച് அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சாங்க. ആ ചെറുനാരങ്ങ മേടിച്ച് വീട്ടിൽ அந்த കൊണ്ടുവന്നു. நேரத்துல தான் பல ஊழியக்காரர்களை கர்த்தர் அனுப்பினார். ആ സമയത്താണ് പല ദൈവദാസന്മാരെ അവരുടെ വീട്ടിലേക്ക് ദൈവം അയച്ചത്. மனம் திரும்பின பின்பு அந்த பிள்ளை சொன்னால், മാനസാന്തരപ്പെട്ടതിന് ശേഷം ആ സഹോദരിക്കിനെ പറഞ്ഞു, ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை 30,000 ரூபாய்க்கு கொடுத்து விலைக்கு வாங்கின ஒரே பக்திமான் நான் தான். ഒരേ ചെറുനാരങ്ങയ്ക്ക് 30,000 രൂപ കൊടുത്ത് വാങ്ങിയ ഭക്തിമാൻ ഞാൻ മാത്രമാണ്. எனக்கு அருமையான ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் 10 ரூபாய் வராது. ഒരു ചെറിയ ചെറുനാരങ്ങയ്ക്ക് 10 രൂപ വരത്തില്ല. ஆனா அதுக்கு விலை 30,000 ரூபாய். അതിന് 30,000 രൂപ. எதனால் இப்படி நடக்கிறது? എന്തുകൊണ്ട് ഇത് സംഭവിക്കുന്നു? யாரால் இது நடக்கிறது? ആരെ കൊണ്ട് ഇത് സംഭവിക്കുന്നു? உங்களுடைய அறியாமையினாலே, உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இன்னொருவன் பணத்தை உங்ககிட்ட கறக்குறான். നിങ്ങൾക്ക് അറിവില്ലാത്തതുകൊണ്ട് നിങ്ങളുടെ അറിയാമയെ பயன்படுத்தி പലർ നിങ്ങളിൽ നിന്ന് പണം സമ്പാദിക്കുന്നു. இந்த மனுஷி அப்படித்தான். ഈ മനുഷ്യൻ എങ്ങനെയാണ്? He trusts the people's mind and knowledge. She cannot trust Jesus Christ according to her tradition. ഓ, അവൾ 12 വർഷങ്ങളായി ഈ ലോകത്തിലെ വൈദ്യന്മാരെ ആശ്രയിച്ചു. மற்றவர்களை நம்பினா, മറ്റുള്ളവരെ അവൾ വിശ്വസിച്ചു. முழுசா கடவுளை நம்பல. ദൈവത്തെ പൂർണ്ണമായി ஒரு ആശ്രയിച്ചു. நாள் வந்தது, ഒരു ദിവസം വന്നു. அந்த பகுதியில் அவள் கடந்து போகும்போது இயேசு வருகிறார் என்ற செய்தி அவளுக்கு வந்தது. ആ വഴി കൂടെ യേശു പോകുന്നുള്ള വാർത്ത അവൾ കേട്ടു. அவள் நினைத்தால், தனக்குத்தானே தீர்மானம் பண்ணினாள், അവൾ തനിക്കുള്ള തീരുമാനിച്ചു, நான் அந்த கூட்டத்துக்குள்ளே போய், ഞാൻ ആ മീറ്റിംഗിന്റെ അകത്ത് പോയി, அந்த பின்னாடியே போய், ആ അവന്റെ പിന്നിലൂടെ കടന്നുപോയി, இயேசுவின் വസ്ത്രത്തിൻ ഓരത്തെ തൊടുവേൻ. യേശുവിന്റെ വസ്ത്രത്തിന്റെ തൊങ്കലിനെ തൊടും. ஹalleluya. ഹല്ലേലൂയ. இந்த உணர்வை அவளுக்கு கொடுத்தது யார்? ഈ ചിന്ത അവളുടെ അകത്ത് കൊടുത്തതാരാണ്? போய் முன்னாடி நின்னு இயேசுவை சோமாக்குங்கன்னு கேட்கலாமே. യേശുവിന്റെ മുമ്പിൽ പോയി യേശുവിനെ സൗഖ്യമാക്കണമെന്ന് அங்க പറയാം. இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கேட்டு, அப்போஸ்தலரை பார்த்து கேட்டுக்கலாமே. അവിടെ ആയിരിക്കുന്ന അപ്പോസ്തലന്മാരോട് ചോദിക്കാമല്ലോ. அதுதான் அவளுடைய அறியாமை. അതാണ് അവളുടെ അറിയായ്മ. அவள் தன்னுடைய உடம்பிலிருந்து ஊறிக்கொண்டிருந்த ரத்தத்தினால், ஐயோ கூட்டத்துக்குள் நான் போக முடியாது, ஐயோ நான் கூப்பிட்டால் இயேசு வரமாட்டார், எனவே நானாக போய் அவளை சட்டையை தொடுவேன். അവളുടെ ജീവിതത്തിലുള്ള പ്രതികൂലം കൊണ്ട് യേശുവിന്റെ മുൻപിൽ വരുവാൻ കഴിയാതെ യേശുവിന്റെ വസ്ത്രത്തെ തൊടുമെന്ന് അവൾ തീരുമാനിച്ചു. இதுதான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அறியாமை. அறியாமை ഇതാണ് നമ്മുടെ അകത്തുള്ളതായ അറിവിന്മ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, എന്റെ പ്രിയ ദൈവമക്കളെ, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே 12 வருஷ பாடு நீங்கியது உண்மையானால், இன்றைக்கு இந்த 5 நாட்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிற உன் பாடு இன்றைக்கோடு நீங்குகிறது. ആ വസ്ത്രത്തിന്റെ തൊങ്കൽ തൊട്ടപ്പോൾ 12 വർഷമായ വേദന മാറിയെങ്കിൽ ഇവിടെ 5 ദിവസമായി വന്നിരിക്കുന്ന നിങ്ങളുടെ വേദനകളെ ദൈവം അവസാനത്തിലേക്ക് കൊണ്ടുവരും. இன்றைக்கு இரவு அது கம்ப்ளீட்டா சுகமாக
சரியாகிறது. ഈ രാത്രിയിൽ അത് പരിപൂർണമായി സൗഖ്യമാകുന്നു. உன்னுடைய கர்ப்பப்பை ப்ராப்ளம் சரியாகிறது. നിന്റെ യൂട്രസ് പ്രോബ്ലങ്ങളെ ദൈവം സൗഖ്യമാക്കുന്നു. உன்னுடைய பிளட்ல இருக்கிற ப்ராப்ளம் சரியாகிறது. രക്തത്തിലുള്ള പ്രശ്നങ്ങളെ ദൈവം ശരിയാക്കുന്നു. உன்னுடைய குடும்பம் முழுவதும் இயேசு தொடுகிறார். നിന്റെ കുടുംബം മുഴുവനെയും കർത്താവ് തൊടുകയാണ്. முழுமையாய் அவரை நம்புங்க. ഓ പൂർണ്ണമായി കർത്താവിനെ அவருடைய 5 വിശ്വസിക്കുക. காயங்களை நம்புங்க. അവന്റെ 5 കായങ്ങളെ ആമേൻ വിശ്വസിക്കുക. உனக்கு இளைப்பாறுதல். നിനക്ക് ആമേൻ ആശ്വാസം. முதலாவது கடவுளை நம்புங்க. ആദ്യമായി കർത്താവിനെ വിശ്വസിക്കുക. கடவுளை தற்பூர்வமாய் வெளிப்படுத்தும் இயேசுவை நம்புங்க. കർത്താവിനെ പൂർണ്ണമായി വെളിപ്പെടുത്തിയ കർത്താവായ യേശുവിനെ വിശ്വസിക്കുക. அவர் எங்க வர மாட்டாருங்க. അവർ ഇനിയും വരത്തില്ല. 2000 வருஷத்துக்கு முன்னாங்க அற்புதம் செஞ்சாரு. 2000 വർഷത്തിന് മുൻപ് അത്ഭുതം ചെയ്തു. இப்பொழுதெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டாருங்க. ഇപ്പോഴൊന്നും അത്ഭുതം ചെയ്യത്തില്ല. அப்படி நீங்கள் நினைத்தால் அது உங்களுக்கு தான் நஷ்டம். അങ്ങനെ നിങ്ങൾ ചിന്തിച്ചാൽ നിങ്ങൾക്കാണ് നഷ്ടം. இன்றைக்கு இயேசு இவர்கள் சொல்லுகிற இயேசு என்னை தொடுவார் என்று நீங்கள் நினைத்தால் ഇവർ പറയുന്ന യേശു എന്നെയും തൊടുമെന്ന് നിങ്ങൾ വിശ്വസിച്ചാൽ നിങ്ങൾക്ക് പരിപൂർണമായ സൗഖ്യം. இன்றைக்கு இரவு அற்புதத்தின் இரவு. ഈ രാത്രി അത്ഭുതത്തിന്റെ இந்த രാത്രി. பண்டிகையின் பிரதான நாள் உன்னுடைய மனங்களின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருகிறார். ഈ ഉത്സവത്തിന്റെ പ്രധാന ദിവസത്തിൽ നിന്റെ ഹൃദയത്തിലെ വിചാരങ്ങളെ കർത്താവ് നിവർത്തീകരിക്കും. கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவுக்கும் உங்களுடைய சரீரத்திற்கும் இளைப்பாறுதல் தருகிறார். നിങ്ങളുടെ ആത്മാവിനും ശരീരത്തിനും കർത്താവ് ആശ്വാസം തരും. கடைசியாக അവസാനമായി வருத்தங்கள் ஏன் வருகிறது? എന്തുകൊണ്ട് കഷ്ടത വരുന്നു? இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். യേശു എന്തു പറയുന്നു അത് ചെയ്യണം. இயேசு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை യേശു செய்ய എന്ത് ചെയ്യാൻ வேண்டும். പറയുന്നു അത് ചെയ്യണം. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, എന്റെ പ്രിയ ദൈവമക്കളെ, கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தயவு செய்து கலாத்தியர் 6:17 வாசித்து பாருங்க. ഗലാത്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 6-ാം അധ്യായം 17-ാം വാക്യം വായിക്കുക. Galatians chapter 6:17 declares, ആ ഗലാത്യർ 6:17 പ്രകാരം പറയുന്നു, இனி ஒருவனாகிலும் என்னை வருத்தப்படுத்தாது இருப்பானாக. ഇനി ആരും എനിക്ക് പ്രയാസം വരുത്തരുത്. ഇനി ആരും എനിക്ക് പ്രയാസം വരുത്തരുത്. ഞാൻ യേശുവിന്റെ ചൂടടയാളം എന്റെ ശരീരത്തിൽ വഹിക്കുന്നു. യേശുവിന്റെ ചൂടടയാളം എന്റെ ശരീരത്തിൽ വഹിക്കുന്നു. கைகளை உயர்த்தி சத்தமாவர்களே சொல்லுவோம். കരങ്ങളെ ഉയർത്തി ഒരളിലെ സുലോമ. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, എന്റെ പ്രിയ ദൈവമക്കളെ, சபை விசுவாசிகளே, സഭ വിശ്വാസികളെ, உங்களை அருமையாக நடத்துகிற உங்கள் போதக பிதாக்களுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணாதிருங்க. ഓ നിങ്ങളെ വളരെ സത്യസന്ധമായി വഴി നടത്തുന്ന നിങ്ങളുടെ അഭിഷക്തന്മാർക്ക് உங்கள் ஊழியக்காரர்கள் പ്രയാസം ഉണ്ടാക്കരുത്. உங்கள் ஆத்மாவுக்காக உங்கள் ஊழியக்காரர்கள் இரவும் பகலும் ஜெபம் செய்கிறார்கள். നിങ്ങളെ ശുശ്രൂഷിക്കുന്ന നിങ്ങളുടെ ദൈവദാസന്മാർ നിങ്ങളുടെ ആത്മാക്കൾക്ക് വേണ്ടി ദൈവസന്നിധിയിൽ രാവും പകലും പ്രാർത്ഥിക്കുന്നവരാണ്. அதனால் அவர்களை வருத்தப்படுத்தாதிருங்க. അതുകൊണ്ട് അവരെ നിങ്ങൾ കഷ്ടതയിൽ ആക്കരുത്. விசுவாசிகளுக்கு ஒரு 2 பார்வை வேண்டும். വിശ്വാസികൾക്ക് 2 കാഴ്ചപ്പാടുണ്ടാകണം. உங்களுடைய போதகரை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு பலிபீடத்தில் நிற்கும் பொழுது ஆசாரியன் தேவனுடைய பிரதிநிதி. നിങ്ങളുടെ ദൈവദാസൻ യാഗപീഠത്തിൽ നിങ്ങളോട് സംസാരിക്കുവാൻ നിൽക്കുമ്പോൾ അവൻ ദൈവത്തിന്റെ പ്രതിപുരുഷനായ പുരോഹിതൻ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அதை மட்டும் தான் நீங்க பார்க்க வேண்டும். അത് മാത്രമാണ് നിങ്ങൾ കാണേണ്ടത്. அவருடைய வீட்டுக்கு போனால் அவருடைய மனைவிக்கு அவர் புருஷனாய் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது அவர் ஆசிரியனாய் இருக்க வேண்டும். അവർ തന്റെ വീട്ടിലേക്ക് പോകുമ്പോൾ തന്റെ ഭാര്യയ്ക്ക് ഭർത്താവായിരിക്കണം, മക്കൾക്ക് അപ്പനായിരിക്കണം, കുഞ്ഞുങ്ങൾക്ക് പഠിപ്പിച്ചു കൊടുക്കുന്ന ഒരു അധ്യാപകനായി തീരണം. நீங்கள் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ண கூடாது. രண்டையும் നിങ്ങൾ ഒരുമിച്ച് ചേർക്കരുത്. எனக்கு அருமையானவர்களே, பலிபீடத்திலே அவன் தேவனுடைய வாயாய் இருக்கிறதை பார்த்து அவன் ஜெபித்து சொல்லுகிற ஆலோசனை மட்டும் கேட்டுவிட்டு நீ சந்தோஷமாய் புறப்பட்டு போக வேண்டும். യാഗപീഠത്തിൽ അവൻ ദൈവത്തിന്റെ നാവായിരിക്കുന്നത് കണ്ട് അവൻ പ്രാർത്ഥിച്ചു തരുന്ന ദൈവത്തിന്റെ ദൂതുകൾ കേട്ട് സന്തോഷത്തോട് കടന്നു ചെല്ലുക. நீங்கள் அவர் வீட்டில் நடக்கிற காரியத்தை பார்க்க கூடாது. ആ ദൈവദാസന്റെ ഭവനത്തിലായിരിക്കുന്ന കാര്യങ്ങളെ കാണരുത്. ஏனென்றால் அவர் 2 பங்கையும் சரியாக செய்தால்தான் அவர் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போக முடியும். 2 കാര്യങ്ങളെയും ക്രമമായി ചെയ്താൽ മാത്രമേ ദൈവസന്നിധിയിൽ കടന്നു நீங்கள் என்ன പോകൂ. செய்றீங்க? இந்த பார்வை அங்க வைக்கிறீங்க, அங்க பார்வை இங்க வைக்கிறீங்க, அப்படி செய்யாதீங்க. അവിടെ നോക്കേണ്ടത് ഇങ്ങോട്ട്, ഇവിടെ നോക്കേണ്ടത് അങ്ങോട്ട് വെച്ചാൽ ശരിയാകും. அதுபோலதான் ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். അതുപോലെ തന്നെയാണ് ദൈവദാസന്മാരെ ഞങ്ങൾക്കും ദൈവം പഠിപ്പിച്ചിരിക്കുന്നത്. நாங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்திற்கு ஆலோசனை சொல்லி உங்கள் ஆத்துமாக்களை
ஆண்டவருக்கு நேராய் கொண்டு செலுத்தத்தான் எங்கள் பார்வை போக வேண்டும். ആത്മീക വളർച്ചയ്ക്കുള്ള ആലോചന പറഞ്ഞ് നിങ്ങളെ ദൈവസന്നിധിയിൽ കൊണ്ട് എത്തിക്കുന്നതാണ് ഞങ്ങളുടെ ഉദ്ദേശമായിരിക്കുന്നത്. நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள போய் என்ன சிஸ்டர் கப்ப கறியா இது பிரியாணி கறியான்னு நாங்க கேட்டா நான் ஊழியக்காரனே அல்ல. ഞാൻ നിങ്ങളുടെ വീട്ടിൽ വന്ന് ഇത് എന്റെ സിസ്റ്റർ കപ്പ ബിരിയാണിയാണോ ഇല്ല ഇറച്ചിയാണോ എന്ന് ചോദിച്ചാൽ അത് ഞാൻ ദൈവദാസനല്ല, நான் தேவனுடைய மனுஷன் கிடையாது. ദൈവത്തിന്റെ മനുഷ്യനല്ല. சில பாஸ்டர்மார்களுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி. ചില ദൈവദാസന്മാർക്ക് யாரும் கோபப்பட வேண்டாம், நான் மற்றவர்களை சொல்லுகிறேன், நீங்க எல்லாம் உத்தமர்கள். ஹல்லேலூயா. என்ன செய்வாங்க? ஒரு ஆசையில ஒரு பாசத்துல, சகோதரி நீங்க சேலை கட்டுறதுக்கு பதிலா சுடிதார் போட்டா ரொம்ப அழகா இருப்பீங்க. ചില സമയം വീട്ടിൽ ചെന്നിട്ട് ചിലരോട് പറയും, ചില സ്നേഹത്തിൽ നിങ്ങൾ സാരി ഉടുക്കുന്നതിനേക്കാൾ ചുടിദാർ ഇട്ടാൽ നല്ലതാണ്. அவ்வளவுதான், அந்த அம்மா கிர்ன்னு ஏறிடும். അത് മാത്രം കേട്ടാൽ മതി, ആ സഹോദരി പിന്നെ அந்த நேரத்தில் அவளுக்குள்ள ஒரு குற்றச்சாட்டுகிற ஆவி உள்ள நுழைஞ்சிடும். ആ സമയത്തിൽ അവളുടെ അകത്ത് ഒരു കുറ്റം പറയുന്ന ആത്മാവ് അകത്ത് വരും. அவ அடுத்த விட்டு போய் சொல்லுவா, അവൾ അടുത്ത വീട്ടിൽ ചെന്ന് പറയും, கேட்டீங்களா കേട്ടായിരുന്നോ நான் சுடிதார் போட்டா நல்லா இருப்பேன்னு எங்க பாஸ்டரே சொன்னார். அவர் எதுக்கு சொன்னார், ஏன் சொன்னார் புரியணும். എന്തിനു പറഞ്ഞു എന്ന് മനസ്സിലാക്കണം. நாம் எதை விடணுமோ அதை விடுறது கிடையாது. നാം எது വിടണമോ വിടേണ്ടത് വിടത്തില്ല. எதை நாம சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. നാം எது പറയരുതോ അത് പറയരുത്. இயேசு மிகவும் மிகவும் ராஜரீகமான தெய்வம். നാം ആരാധിക്കുന്ന കർത്താവായ യേശു രാജരികമായ ദൈവം. அவர் உன்னை புகை சிகரெட் பிடிக்காத என்று தான் சொல்லுவார். അവൻ നമ്മോട് നീ ബീഡി സിഗരറ്റ് വലിക്കരുതെന്ന് പറയും. அவர் உன் பாக்கெட்டுக்குள்ள கைவிட்டு எடு சிகரெட்டை எடு தீப்பெட்டி என்று கையை விட மாட்டார். കർത്താവ് യേശു ഇറങ്ങി വന്ന് പോക്കറ്റിൽ കൈയിട്ട് എടുക്ക് സിഗരറ്റ് എടുക്ക് തീപ്പെട്ടി എന്ന് പറയത്തില്ല. எனக்கு அருமையானவர்களே, தவறாக கடவுளை நீங்கள் சித்தரித்துக் கொள்ளாதீர்கள். ദൈവത്തെ തെറ്റിദ്ധരിക്കരുത്. என்கிட்ட ஒருத்தன் பையன் சொன்னா அப்படிதான், എന്റെ അടുത്ത് ഒരു പയ്യൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു, உங்க ஆண்டவர் உண்மையா இருப்பதானால் നിങ്ങളുടെ ദൈവം സത്യസന്ധമുള്ളവനാണ്, என் பாக்கெட் இருக்கிற தீப்பெட்டி எடுத்து போட சொல்லுங்க. എന്റെ പോക്കറ്റിലുള്ള തീക്കൊള്ളി എടുത്ത് കളയാൻ പറയും. அந்த தீப்போ மேட்ச் பாக்ஸ் அதை எடுத்து போட சொல்லுங்க. തീപ്പെട്ടി എടുത്ത് കളയാൻ പറയും. சிகரெட் எடுத்து போட சொல்லுங்க. സിഗരറ്റ് എടുത്ത് കളയാൻ പറയും. இன்னைக்கே நான் விட்டுறேன். ഇന്നേ ഞാൻ വിട്ടേക്കാം. நான் சொன்னேன், அடே பாவி, ഞാൻ പറഞ്ഞു, അടപ്പാവി, என் ஆண்டவருடைய கை எவ்வளவு பெருசு, എന്റെ കർത്താവിന്റെ കൈ എത്ര വലുത്, உன் பாக்கெட்டுக்குள்ள வந்தா நீ உயிரோடு இருப்பியா? ആ കൈ നിന്റെ പോക്കറ്റിനകത്ത് വന്നാൽ നീ ജീവനോട് ഇരിക്കുമോ? நீ இதெல்லாம் கேட்கலாமா? നീ എല്ലാം കേൾക്കാമോ? நீ செத்து தொலை, നീ മരിച്ചു പോ, உன் ஈரல் அழுகட்டும், നിന്റെ കരൾ അഴുകട്ടെ, உன் ஈரல் அழுகட்டும், നിന്റെ കരൾ അഴുകി പോകട്ടെ. குடிச்சு குடிச்சு கடைசியில நீ ஒரு ஆண்மையற்றவனா இருப்பா. ഓ, നീ കുടിച്ച് കുടിച്ച് അവസാനം ഒരു പുരുഷനായി ഇരിക്കത്തില്ല. പോ, எச்சரிக்கத்தான் முடியும், നിന്നെ നിർദ്ദേശിക്കാനേ പറ്റത്തുള്ളൂ. அவ்வளவுதான் சொன்னேன். അത്രേ പറഞ്ഞുള്ളൂ. அவனுக்கு கோபம் வந்து விட்டது. അവന് കോപം വന്നു. சர்ச்சு பக்கமே வர மாட்டேன், സഭയുടെ അടുത്ത് പോലും ഞാൻ ஏறி വരത്തില്ല. போல எங்க ஊர் பாசனி போ, எனக்கு கவலை இல்ல. നീ പോയ എനിക്ക് ഒരു ബുദ്ധിമുട്ടുമില്ല. நீ இல்லைன்னா 1000 பேரை கர்த்தர் നീ எனக்கு தருவார். ഇല്ലെങ്കിൽ 1000 പേരെ ദൈവം തരും. கைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹalleluya. ഹല്ലേലൂയ. செத்தாலும் சர்ச்சுக்கு வர மாட்டேனா, ചത്താലും മരിച്ചാലും ചർച്ചിൽ വരത്തില്ല. அடுத்து நான் காலையிலே ஓடி வந்துட்டேன். അടുത്ത ദിവസം രാവിലെ ഓടി വന്നു, ஐயா என்ன மன்னிச்சுக்கங்க, நேத்து ராத்திரி கனவுல இயேசு வந்தாரு. എന്നോട് ക്ഷമിക്കണമേ, ഇന്നലെ രാത്രി എന്റെ സ്വപ്നത്തിൽ കർത്താവ് ഇറങ്ങി വന്നു. அவர் சொன்னாரு, ஏன் மகன் சொல்றத நீ மீறி நடக்கிறியா? യേശു എന്നോട് പറഞ്ഞു, എന്റെ അഭിഷിക്തൻ പറയുന്നത് അനുസരിക്കാൻ നീ നടക്കുകയാണോ? உனக்கு என்ன தைரியம் இப்படி விரல காட்டினாரு. നിനക്ക് എന്താണ് ധൈര്യം എന്നിങ്ങനെ കൈ ചൂണ്ടി. எனக்கு பயம் வந்து விட்டது. എനിക്ക് പേടിയായി. கத்தினே, ഞാൻ ശബ്ദമിട്ടു, முழங்கால் படிட்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டேன். മുട്ടുമടക്കി കർത്താവിനോട് என் சிகரெட் தூக்கி எறிஞ்சேன், എന്റെ സിഗരറ്റ് என் വലിച്ചെറിഞ്ഞു, சாராயத்தை தூக்கி எறிஞ்சேன். എന്റെ മദ്യപാന കുപ്പി വലിച്ചെറിഞ്ഞു. காலையில உங்க வீட்டுக்கு ஓடி வந்தேன். രാവിലെ നിങ്ങളുടെ വീട്ടിലേക്ക് ഓടി വന്നിരിക്കും. ஹalleluya. ഹല്ലേലൂയ. சொல்லுங்க ஹalleluya. ഹല്ലേലൂയ. சொல்லுங்க ஹalleluya. എല്ലാവരും ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. நீங்கள் அன்பாக ஆண்டவர் பேசும்போதே அவரிடத்தில் வந்து விடுங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். സ്നേഹത്തോട് ദൈവം സംസാരിക്കുമ്പോൾ അവന്റെ അടുത്തേക്ക്
അടുത്തേക്ക് കടന്നു വരിക, അപ്പോൾ ആശ്വാസം തരും. நீங்கள் அவர் எச்சரிக்கும் பொழுதே அவரிடத்துல ஓடி வந்து அவரோடு ஒப்புரவாகுங்கள், உங்களுக்கு நிரந்தர இளைப்பாறுதல் கிடைக்கும். ദൈവം നമ്മോട് നിർദ്ദേശിച്ച് പറയുമ്പോൾ അവന്റെ അടുത്ത് വന്ന് നാം ആശ്വാസം പ്രാപിക്കണം. இல்லாவிட்டால் கஷ்டப்பட்டு தான் வரப்போகிறேன் കഷ്ടപ്പെട്ട് തന്നെ വരണം. அப்படியே இருக்கட்டும், അങ്ങനെ அப்படியே இருக்கட்டும். അങ്ങനെ உங்க விசுவாசத்தோட உங்களுக்கு கடவுள் നിങ്ങളുടെ വിശ്വാസ പ്രകാരം നിങ്ങൾക്ക് സംഭവിക്കണം. உங்களுக்கு வேண்டாம், വേണ്ടാമത് நீ பாடுபட்டு கடவுள்கிட்ட வர வேண்டாம். കഷ്ടപ്പെട്ട് കർത്താവിന്റെ അടുത്ത് വരണ്ട. சந்தோஷத்தோடு இருக்கிற நிலைமையிலே வாருங்க. സന്തോഷത്തോടെ ആയിരിക്കുമ്പോഴേ വരണം. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், കർത്താവ് നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കും. உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ഓ അവൻ ആശ്വാസം തരും. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ഓ അധ്വാനിക്കുന്നവരും என்னிடத்தில் வாருங்கள், എന്റെ അടുത്തേക്ക് വരുവേ. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க, എന്റെ അടുത്ത് വന്ന് ആമേൻ പഠിക്കുക, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ഞാൻ നിങ്ങളെ ആശ്വസിപ്പിക്കും. ஊழியக்காரனுக்கு மட்டும் நாம் துக்கம் கொடுக்கிறதல்ல, ഓ കർത്താവിന്റെ അഭിഷിക്തന്മാർക്ക് കഷ്ടത കൊടുക്കുന്നതല്ല. கர்த்தாதி கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். കർത്താതി കർത്താവ് നമ്മെ നോക്കിക്കൊണ്ടിരിക്കും. அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. അവന്റെ കണ്ണുകൾ നമ്മേൽ നോക്കമായിരിക്കുന്നു. தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ദൈവത്തെ അന്വേഷിക്കുന്നവൻ ഉണ്ടോ എന്ന് അവൻ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. அதை விட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உங்கள் மேல் அவர் கண்ணையும் செவியையும் வைத்திருக்கிறார். മാനസാന്തരപ്പെട്ട് നമ്മുടെ മേൽ കണ്ണും ചെവിയും അവൻ വെച്ചിരിക്കുന്നു. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். യഹോവ ഭക്തന്മാർ തമ്മിൽ തമ്മിൽ സംസാരിക്കും. கர்த்தர் அதை கூர்ந்து கேட்பார். യഹോവ അത് ശ്രദ്ധ വെച്ച് കേൾക്കും. ஹalleluya, ഹല്ലേലൂയ. சொல்லுங்க ஹalleluya. എല്ലാ കരം ഉയർത്തി പറഞ്ഞു சகலமும் ഹല്ലേലൂയ. வெளியரங்கமாய் நிர்வாணமாய் அவருக்கு முன்பாக இருக்கிறது. സകലതും ദൈവത്തിന് മുൻപായി സ്പഷ്ടമായിരിക്കുന്നു. இன்றைக்கு இரவு ഇന്ന് രാത്രി இந்த பயம் உங்களுக்கு வேணும். ഈ ഭയം നമുക്ക് വരണം. Each and every words from your mouth is recording by heavenly government. നമ്മുടെ നാവ് കൊണ്ട് സംസാരിക്കപ്പെടുന്ന ഓരോ വാക്കുകളും സ്വർഗ്ഗത്തിൽ എഴുതപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. நீ சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் பரலோக கவர்மெண்ட் பார்த்து கொண்டிருக்கிறது. നാം ചിന്തിക്കുന്ന ഓരോ ചിന്തകളും സ്വർഗ്ഗത്തിലെ ഗവൺമെന്റ് ആമേൻ അതിനെ കാണുന്നു. நீங்கள் நல்ல காரியத்தை கேட்டால் அவருக்கு சந்தோஷம். നാം നല്ല കാര്യങ്ങളെ കേട്ടാൽ അത് ദൈവത്തിന് സന്തോഷം. அவர் நீ கெட்ட காரியத்தை கேட்டால் മോശമായ കാര്യങ്ങളെ നാം കേൾക്കുന്നെങ്കിൽ வருத்தம் வரும், അത് ദൈവത്തിന് സങ്കടം, கோபம் வரும், കോപമുണ്ടാകും. உங்களை தள்ளி விடுவார். ദൈവം നമ്മെ തള്ളിക്കളയും. சில பரிசுத்தவான்கள் ചില വിശുദ്ധന്മാർ இப்பொழுது பைபிளை தூக்கி கொண்டு கிளம்பி விட்டார்கள். ഇപ്പോൾ ബൈബിൾ എടുത്തിട്ട് അവർ കടന്നു പോകുന്നു. அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள், അവരെങ്ങനെയാണ് പ്രാർത്ഥിക്കുന്നത്, எப்படி நூதனமாய் உபசரிக்கிறார்கள். എങ്ങനെയാണ് നൂതനമായ ഉപദേശം. ஆண்டவரே, കർത്താവേ, நீர் ஆபிரகாமின் தேவன், നീ അബ്രഹാമിന്റെ ദൈവം, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். അബ്രഹാമിന്റെ അനുഗ്രഹം എനിക്ക് തരണം. ஆண்டவரே, കർത്താവേ, நீர் கொடுத்த சாராளுக்கு வயசாகி விட்டது, ഓ നീ കൊടുത്ത സാറയ്ക്ക് പ്രായമായി, எனவே അതുകൊണ്ട് எனக்கு உதவியாக ஒரு ஆகாரை அனுப்பும். എനിക്ക് സഹായത്തിന് വേണ്ടി ഒരു நீர் ആഹാരം ஆபிரகாமின் അയക്ക്. தேவன். നീ അബ്രഹാമിന്റെ ദൈവം. இப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. இயேசு பார்க்கிறார், യേശു കാണുന്നു. சட்டையை பிடிச்சு அவர் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. எலிசா அன்பு கடவுளாயிருந்தால், എലിസ അൻപ് ദൈവമായിരുന്നെങ്കിൽ, ஜான் மார்ட்டின் அப்படி செய்தால், ജാൻ മാർട്ടിൻ എങ്ങനെ ചെയ്താൽ, ஒரு கையில சட்டையை பிடிச்சு ஒரு கையில அடி வெளுத்துருவேன். அவர் தெய்வமாச்சே, ദൈവമാണല്ലോ. அவர் சொல்லுவார், കർത്താവ് പറയും, உனக்கு ஆபிரகாமின் தேவன்கிற பெயர் மட்டும் தான் தெரியும், എനിക്ക് അബ്രഹാമിന്റെ ദൈവം എന്ന പേര് எனக்கு മാത്രമേ, இன்னொரு பேர் இருக்கிறது. എനിക്ക് മറ്റൊരു പേര് കൂടെ ഉണ്ട്. யெகோவா மகாதீஷ், യേവா മകാദേശ്, யெகோவா மாக்கே. യേഹോവ മക്കേ. அவர் தந்தையை போல அடித்து திருத்துகிறவர், അവർ അപ്പനെ പോലെ അടിച്ച് തിരുത്തുന്ന ദൈവം, வைத்தியனை போல ஷீல் பிதுக்கி காயம் கட்டுகிறவர். ഓ വൈദ്യനെ പോലെ ചീലെടുത്ത് ആമേൻ ആ മുറിവ് കെട്ടുന്ന ദൈവം. இப்படிப்பட்ட கண்டிப்பான எச்சரிப்பான வார்த்தையை ஆண்டவர் சொன்னால், ഇതുപോലെ കണ്ടിക്കുന്ന വാക്കുകൾ കർത്താവ് പറഞ്ഞാൽ, இன்றைக்கு அநேக நூதன கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், ഇന്നത്തെ നൂതന ക്രിസ്ത്യാനികൾ இவர்கள் சொல்லுகிறார்கள், അവർ പറയുന്നു, அப்பாலே போ சாத்தானே. അപ്പാലെ പോ സാത്താനെ. இவர்கள் அதுக்கு சொல்லுகிறார்கள். கடவுள் வந்து சொல்றாரு, ദൈവം വന്ന് പറയുന്നു, நான் யெகோவா மக்காதீஷ். ഞാൻ യഹോവ മക്കാദേശ്. ஆபிரகாமா இருந்தாலும் அவனை சோதித்து அறிகிற தேவன். അബ്രഹാമായിരുന്നാലും അവനെ പരീക്ഷ ചെയ്ത് ഞാൻ அது பழைய ஏற்பாட்டு காலம். അത് പഴയ ദൈവകാലം. கடைசியில் ஈசாக்கு வந்த பின்பு அவனுடைய எல்லா
எல்லா மறுமனையாட்டிகளையும் திருப்பி அனுப்ப சொன்ன தேவன் நான். ഓ ഇസഹാക്ക് വന്ന ശേഷം അവന്റെ എല്ലാ വൈപ്പാട്ടികളെയും അവരെ മടക്കി അയക്കുവാൻ കർത്താവ് പറഞ്ഞു. இது புதிய ஏற்பாடு. ഇത് പുതിയ നിയമം. நான் உன்னை என் 5 காயங்களால் இருந்து வந்த ரத்தத்தினால் உன்னை விலையை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். എന്റെ 5 മുറിവുകൾ ഉണ്ടായ രക്തം കൊണ്ട് ഞാൻ നിന്നെ വില കൊടുത്തു വാങ്ങിയിരിക്കുന്നു. நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல. നീ നിനക്ക് സ്വന്തമായവൻ நீ അല്ല. விலை கொடுத்து നീ வாங்கப்பட்டிருக்கிறாய். വില കൊടുത്തു വാങ്ങപ്പെട്ടവൻ. என்னுடைய ரத்தத்துக்கு நீ அடிமை. എന്റെ രക്തത്തിന് നീ അടിമയാണ്. பரிசுத்தனாயிரு. ഓ വിശുദ്ധനായിരിക്കുക. ஒருவனுக்கு ஒருத்தி என்று பரிசுத்தனாயிரு. ഒരുത്തന് ഒരുത്തി എന്നുള്ള വ്യവസ്ഥയിൽ നീ വിശുദ്ധനായിരിക്കുക. அப்பொழுது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். അപ്പോൾ നിനക്ക് ആശ്വാസം വരും. ஹalleluya. ഹല്ലേലൂയ. கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். കരം ഉയർത്തി ഒരു ഹല്ലേലൂയ. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். സന്തോഷത്തോട് ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ട്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. இன்றைக்கு நாகரிகம் என்கிற பெயர்ல என்ன நடக்கிறது? ഇന്ന് ആമേ മോഡേണൈസേഷൻ ചെയ്ത് എന്താ ചെയ്യുന്നത്? 10th ஸ்டாண்டர்ட் +2 படிக்கிறதுக்கு முன்பு, +2 പഠിക്കുന്നതിന് മുമ്പ്, +2 என்றால் 12ஆம் வகுப்பு, 12ஆம் ക്ലാസ്. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ഇന്ന് എന്താ നടക്കുന്നത്? 12ஆம் வகுப்புக்குள் படிக்கிறதுக்குள் 12 பேரை ஆகிலும் ஏமாற்றி விட வேண்டும். 12ஆം ക്ലാസ് പഠിക്കുന്നതിന് മുൻപ് 12 പേരെങ്കിലും വഞ്ചിക്കണം, പറ്റിക്കണം. காதலிக்கிறேன் என்கிற போர்வையில கலட்டி விடலாம். പ്രേമിക്കുന്നു എന്ന വാക്കിൽ അവരെ എല്ലാം ഉപേക്ഷിക്കണം. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்களும் அப்படி கிளம்பி விட்டார்கள். ആണുങ്ങളും അങ്ങനെയാണ്, பெண்களும் அப்படி கிளம்பி விட்டார்கள். പെണ്ണുങ്ങളും അങ്ങനെയാണ്. கடைசியில கல்யாணம் முடிச்சு അവസാനം കല്യാണം കഴിഞ്ഞ ശേഷം என்ன நடக்கும்? എന്ത് നടക്കും? குழந்தைகள் வர தாமதமாகிறது, മക്കൾ ജനിക്കുവാൻ താമസമാകും, வியாதிகள் வருகிறது. രോഗം വരുന്നു. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னவென்றால், ഇതിനേക്കാൾ വലിയ കഷ്ടം എന്താണ്? நம்ம நாட்டுல அண்டர் கிரவுண்டில் நடக்குது, നമ്മുടെ ദേശത്തിൽ അണ്ടർഗ്രൗണ്ടിൽ നടക്കുന്നു, வெளி தேசங்கள்ல பப்ளிக்கா நடக்குது. വിദേശ രാജ്യങ്ങളിൽ അത് പബ്ലിക്കായിട്ട് നടക്കും. என் ஃபேஸ்புக்கில் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று ஒரு வெட்டிங் கார்டு வந்தது. എൻ്റെ ഫേസ്ബുക്ക് അക്കൗണ്ടിൽ എൻ്റെ കല്യാണത്തിന് വരണമെന്ന് ഒരു ക്ഷണക്കത്ത് വന്നു. எனக்கு பார்த்தேன், ഞാൻ നോക്കിയത് இயேசுவின் நாமத்தில் യേശുവിൻ നാമത്തിൽ அந்த வெட்டிங் கார்டை பார்த்து சபிச்சேன். ആ കാർഡ് നോക്കി ശപിച്ചു. என்னன்னு தெரியுமா? എന്താണ് അറിയാമോ? ஆண் மணவாளன் பேரு, மணவாளனும் ஆம்பளை, മണവാളനും ആണ്, மணவாட்டியும் ஆண், മണവാട്ടിയും ആണ്. இந்த கல்யாணம் சர்ச்சில் நடக்குது. ഈ കല്യാണം ചർച്ചിൽ നടക്കുന്നു. அந்த கல்யாணத்துக்கு, ആ കല്യാണത്തിന് மணவாளன் ஊர்வலம் வர்றாங்க பாருங்க. മണവാളൻ അങ്ങനെ പ്രോസസ് വരുന്നു. இவர் சோட்டு கூட்டு போட்டு சினிமா பாட்டை போட்டு அப்படி ஆடிக்கிட்டு வர்றாங்க. അവൻ ഷൂട്ടെല്ലാം ഇട്ട് സിനിമ പാട്ടിട്ട് ആടിക്കൊണ്ട് വരുന്നു. இவ பெண்ணா இருக்கிற அந்த ஆணு அவன் ஒரு பாட்டை போட்டு அவன் ஆடிக்கிட்டு வர்றான். ഓ സ്ത്രീയായി വരുന്ന ആ ആണും ഒരു പാട്ട് പാടി, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு ഇവർ രണ്ടുപേർക്കും വിവാഹം നടത്തി. அந்த பாஸ்டர் சொல்றாரு, ആ പാസ്റ്റർ പറയുന്നു, இன்று முதல் ഇന്നു മുതൽ இவள் கணவன் மனைவியாக இருப்பார்கள். ഇവർ ഭാര്യയും ഭർത്താവുമായിരിക്കും. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் வருகிறது. എനിക്ക് ഒരേ ഒരു വാക്ക് മാത്രം. உங்க மலையாளத்துல சொல்ல போனா, നിങ്ങളുടെ മലയാളത്തിൽ പറഞ്ഞ எந்த கர்த்தாவே, ஆணும் சேர்ந்து வந்து எதை பார்க்க போறேன்? ആണും ആണും ചേർന്ന് ജീവിച്ച് എന്താ ചെയ്യാൻ പോകുന്നത്? பொண்ணு சேர்ந்து வந்து என்ன செய்ய போறேன்? പെണ്ണും പെണ്ണും ചേർന്ന് ജീവിച്ച് എന്താ ചെയ്യാൻ പോകുന്നത്? உன் மேல தேவ கோபம் வருமா வராதா? வருத்தம் வருமா வராதா? നിന്റെ മേൽ വേദന വരുമോ വരത്തില്ലയോ? அப்படிப்பட்ட അങ്ങനെയുള്ള கேவலமான வாழ்க்கை, മോശമായ ജീവിതം திருச்சபையை பிடித்து கொண்டிருக்கிறது. സഭകളെ പിടിക്കുന്നു. இந்த மணவாட்டி திருச்சபையே, മണവാട്ടി സഭയെ, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட திருச்சபையே,
യേശുവിന്റെ രക്തത്താൽ കഴുകപ്പെട്ട வேசித்தனத்துக்கு விலகி ஓடு, ഓ അശുദ്ധിക്ക് വിലകി ഓടുക, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு, വിഗ്രഹ ആരാധനയ്ക്ക് വിലകി ഓടുക, ஜோசிய மாந்திரிகத்துக்கு விலகி ஓடுங்க. ജ്യോസ്യ മന്ത്രവാദത്തിന് വിലകി ഓടുക. அனுதினம் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ഓ ദിനം പ്രതി നമ്മെ വിശുദ്ധീകരിക്കുക. உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வரும். നിങ്ങളുടെ ആത്മാക്കൾക്ക് ആശ്വാസം உங்கள் ലഭിക്കും. பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வம்சத்துக்கும் 1000 தலைமுறை மட்டும் வருத்தம், சஞ்சலம், சாபம், பாவம் வரவே வராது. നിങ്ങളുടെ കുടുംബത്തിനും നിങ്ങളുടെ തലമുറയ്ക്കും 1000 തലമുറ വരെ കഷ്ടതയും രോഗവും വരത്തില്ല, ശാപം വരത്തില്ല. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், അതുകൊണ്ടാണ് പൗലോസ് പറയുന്നത്, என்னை வருத்தப்படுத்தாதிருங்க, എന്നെ വേദനപ്പെടുത്തരുത്, என்னை வருத்தப்படுத்தாதிருங்க. എന്നെ വേദനിപ്പിക്കരുത്. இயேசுவின் பிரதிநிதியாக இருந்து சொல்லுகிறார், യേശുവിന്റെ പ്രതിനിധിയായ அவருடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். യേശുവിന്റെ അച്ചടയാളകളെ എന്റെ ശരീരത്തിൽ என்னை வருத்தப்படுத்தாதிருங்கள். എന്നെ കഷ്ടതയിലാക്കി. என் மூலமாகத்தான் உங்களை ரட்சித்தார். എന്നെ കൊണ്ടാണ് കർത്താവ്, என் மூலமாகத்தான் உனக்கு அந்நிய பாஷையை கொடுத்தார். എന്നെ കൊണ്ടാണ് നിനക്ക് അന്യഭാഷ, உனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுத்தார். നിനക്ക് നല്ല കുടുംബ ജീവിതം. என்னை வருத்தப்படுத்தாதே. എന്നെ വേദനിപ്പിക്കരുത്. தயவு செய்து ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் ஏதாவது நீங்கள் பேசியிருந்தால் ദൈവദാസന്മാർക്ക് വിരോധമായി ഏതെങ്കിലും സംസാരിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ மன்னிப்பு கேளுங்க. ക്ഷമ ചോദിക്കണം. அது மட்டுமல்ல, അത് മാത്രമല്ല, தெய்வதாசர்கள் தவறுகிறார்கள் என்றால், ദൈവദാസന്മാർ തെറ്റ് ചെയ്യുന്നുണ്ടെങ്കിൽ நீங்கள் ஒன்றும் பேசாமல் உபவாசம் பண்ணி அவர்கள் பெயரை சொல்லி, கர்த்தாவே இந்த ஊழியக்காரன் மூலமாய், இந்த பாஸ்டர் மூலமாய் உம்முடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது என்று உபவாசித்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு அமைதியாகிறார்கள். നിങ്ങൾ ഒരു വാക്ക് പോലും സംസാരിക്കാതെ ഈ ദൈവദാസ മുഖാന്തരം ഇതുപോലെ ദൈവനാമം ദൂഷിക്കപ്പെടുന്നു എന്ന് പറഞ്ഞ് ഉപവസിച്ച് ദൈവസന്നിധിയിൽ കണ്ണീരോടുകൂടെ പ്രാർത്ഥിക്കുക. God is a responsibility God. നമ്മുടെ ദൈവം ഉത്തരവാദിത്തമുള്ള ദൈവം. அவர் உங்களை எப்படி எச்சரிக்கிறாரோ தன்னுடைய வேலைக்காரனையும் அப்படி அவர் எச்சரித்து നിങ്ങളെ உடைத்து ദൈവം நொறுக்கி பார்த்துக் വിധിക്കുന്നത് கொள்வார். പോലെ, നിങ്ങളോട് സംസാരിക്കുന്നത് പോലെ തന്നെ ദൈവത്തിന്റെ ദാസന്മാരോട് സംസാരിക്കുന്നു. ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. நாம் யாவர் அப்படி எழுந்து நிற்போம். എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. வருத்தம் വേദന எப்பேற்பட்டதாக இருந்தால், എത്ര വലിയ കഷ്ടതയായാലും இன்றைக்கு இரவு ഇന്ന് രാത്രിയിൽ இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். യേശു നമ്മെ വിടുവിക്കുക. ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ.